தை மாத தேய்பிறை பஞ்சமியில் வாராகி அன்னையை எப்படி வழிபாடு செய்வது வாங்க பார்த்துடலாம். சப்த கன்னியர்களில் ஒருவரான வாராகி தேவியை பஞ்சமியில் வழிபடுவது சிறப்பு. அப்படிங்கிறதால அன்றைய தினத்தில் வாராகி அன்னையை நம்ம எப்படி வணங்குறது பார்த்துடலாமா? வாராகி அன்னையை நம்ம தினம்தோறும் வழிபட்டாலும் வாராகி அன்னைக்குரிய திதி பஞ்சமி திதி. இந்த நாளில் விரதம் இருந்து அன்னையை வணங்கினால் நினைத்த காரியம் நிறைவேறும். நாளைய தினம் தேய்பிறை பஞ்சமி அன்று மாலையில் அருகில் இருக்கும் கோவிலுக்கு சென்று வாராகி அம்மனை மாலை 6:30 மணிக்கு மேல் தரிசனம் செய்து தேங்காயில் விளக்கேற்றி வழிபட மனதில் நினைத்தது நிறைவேறும். இவ்வாறு தொடர்ந்து 5 தேய்பிறை பஞ்சமிகளில் வாராகி அன்னையை வழிபடுவதால் மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் பிறக்கும். இதே மாதிரி வாராகி அன்னையை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாட்கள் பஞ்சமி, பௌர்ணமி, அமாவாசை. வாராகி அம்மனை நம்ம குங்குமம் மற்றும் செந்நிற பொருட்கள் கொண்டு, அதாவது சிகப்பான பொருட்கள் கொண்டு அர்ச்சிக்கிறதால உடனடியாக அம்பாள் மனம் மகிழ்ந்து உங்களுக்கு வேண்டிய வரங்களை வழங்கிடுவாள். வாராகி அன்னைக்குரிய நிறம் பச்சை அப்படின்னும் அவளை போற்றி துதிக்கும் நூல் வாராகி மாலை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. பூஜை அறையில் வாராகி படத்திற்கு செம்பருத்தி பூக்கள் வைத்து வறுமை நீங்க வேண்டும், வருமானம் அதிகரிக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வது நல்லது. வீட்டில் வாராகி அன்னையின் படம் இல்லை அப்படின்னா மகாலட்சுமி தாயாரையே வாராகியாக நினைத்து செம்பருத்தி பூக்களை வைத்து வழிபடலாம். செம்பருத்தி பூ கிடைக்கவில்லை என்றால் சிவப்பு நிறத்தில் உள்ள பூக்களை பூஜைக்கு பயன்படுத்தலாம். தேய்பிறை பஞ்சமி திதியில் வாராகி அன்னையை மனதார வழிபடுவதால் தீய சக்திகள் அகலும். தோல் நீக்காத பூண்டு கலந்த உளுந்து வடை, நவதானிய வடை, வெண்ணெய் எடுக்காத தயிர் சாதம், மொச்சை, சுண்டல், பச்சை கற்பூரம் கலந்த பால், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வள்ளி கிழங்கு, தேன் ஆகியவற்றை வாராகி அன்னைக்கு நெய்வேத்தியமாக படைத்து வழிபடலாம். இந்த நாளில் அந்த அன்னைக்குரிய மந்திரமாக ஓம் ஷாமலாய வித்மகே அலஹசாய தீமகி தன்னோ வராகி பிரச்சோதயாத், இந்த மந்திரத்தை நீங்கள் 108 முறை கூறி அர்ச்சிக்கலாம், பூக்களால் அர்ச்சிக்கலாம். இது மாதிரி வழிபடுவோருக்கு எதையும் சாதிக்கும் வல்லமை உருவாகும், மனதில் தைரியம் பிறக்கும், கேட்ட வரங்கள் கிடைக்கும். தேய்பிறை பஞ்சமி தினத்தில் முடிந்த அளவு நம்ம அன்னதானம் செய்வது, பானகம், நீர்மோர் வழங்குவது வாழ்வை இனிமையாக்கும். திருஷ்டி தோஷம் போன்ற பாதிப்புகள் ஏற்படாது. குடும்பத்தில் சுபிக்ஷம் நிலவும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை ஓங்கும். தேய்பிறை பஞ்சமி திதியில் விரதம் இருந்து வழிபடுவதால் கடன் தொல்லை நீங்கி வறுமை ஒழியும். இன்று தை மாத வெள்ளிக்கிழமை அன்று நம்ம வழிபட நினைக்கும் காரியம் நிறைவேறும். வராகி அன்னையை வழிபடுவதால் மாங்கல்ய பலம் பெருகும். நாளைய தினம் தை மாத வெள்ளிக்கிழமை அன்று அம்பாளுக்கு மாலை நேரத்தில் 5 வாரங்கள் தொடர்ந்து நீங்கள் கல்யாணம் யாருக்காவது ஆகலை அப்படின்னா தொடர்ந்து தேய்பிறை பஞ்சமி 5 பஞ்சமி தொடர்ந்து நீங்கள் விரலி மஞ்சள் மாலை கோவிலுக்கு கொண்டு போய் நீங்கள் அம்பாளுக்கு விரலி மஞ்சள் மாலை சாற்றி வழிபட எப்படியாப்பட்ட தோஷங்கள் நிறைந்தவர்களாக இருந்தாலும் திருமணம் கைகூடிவிடும் அப்படிங்கிறதா நிதர்சனமான உண்மை. உங்களுக்கு எவ்வளவு கடன்கள் இருந்தாலும் அடைந்துவிடும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். எதிரி தொல்லை அகலும். கேட்ட வரங்கள் கிடைக்கும். கேட்ட வரங்கள் அனைத்தும் கிடைக்கும். கல்வியில் முன்னேற்றம் கிடைக்கும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த தேய்பிறை பஞ்சமியில் வாராகி அம்பாளை வழிபட தவறாதீங்க. இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஒருவேளை உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை கிளிக் பண்ணி ஹைப் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் இந்த பதிவு இன்னும் 4 பேருக்கு போய் சேர வாய்ப்பு இருக்கிறது. நன்றி, வணக்கம்.